அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் இனியவை 40. ரொம்ப அருமையான ஒரு பாடத்திட்டம். ஏன்னா, நமக்கு நூல்கள் இனியவை 40, இன்னா 40லாம் இருக்கு இல்லையா? அதில ஏன் இனியவை 40னா 40 பாடல் இருக்கும். இனிமையான 40 செய்திகளை சொல்லக்கூடிய நூலாக அமைகிறது. அதாவது மனிதனுக்கு தேவையான அற்புதமான, இனிமையான 40 செய்திகளை சொல்லக்கூடிய பாட்டாக இருக்குது. அது இனியவை 40 அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன மனிதனுக்கு தேவையான செய்திகள்? அவன் மனிதன் ஒழுக்கத்தோட வாழணும். நல்ல நல்ல அறிவோட வாழணும், சிந்தனையோட வாழணும் அப்படின்னா, இனியவை 40 படிச்சா போதும். அவ்வளோ அற்புதமான நூல். சரிங்களா? இப்ப இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாட்டுலயும் 40 பாட்டு இருக்கு. இந்த 40 பாட்டுலயும் 40 நல்ல ஒழுக்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு பாட்டும் அமைஞ்சிருக்கு. அதில நமக்கு என்ன பாடத்திட்டம் வச்சிருக்கோம்னா, ஒரு 2 பாட்டு வச்சிருக்கோம். ஒரு 2 பாட்டு பாடத்திட்டமா வச்சிருக்கோம். இப்ப இந்த 2 பாட்ட தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 2 பாட்டுலயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பதிவு பண்ண போறோம். இயல்பா ஏன் இந்த நீதி நூல்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் தடமாறி போகும்பொழுது, தடம் புரண்டு போகும்பொழுது, அவனை தன்னிலைப்படுத்தணும். அவனை தன்னிலைப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி சார்ந்தும் பண்ணலாம். அதே நேரத்தில நீதி சார்ந்தும் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம், அத எடுத்துரைக்கணும். அவனுக்கு "நீ தடம் புரண்டு போறப்பா, அப்படி தடம் புரண்டு போகக்கூடாது" அப்படிங்கிற விஷயத்த எடுத்துரைக்கணும் அப்படின்னா, சொன்னா கேட்க மாட்றான். அப்போ பக்தி வாயிலாக, நீதி வாயிலாக உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அத அப்ப புரிஞ்சுக்கலாம். அப்ப அதனால தான் சொல்றாங்க, இனியவை 40, இன்னா 40 அப்படின்னு பல நூல்கள் வருது. அதில் நமக்கான பாடத்திட்டம் இனியவை 40. அந்த இனியவை 40 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இனியவை 40 14 நூல்களுள் ஒன்றாகும். இந்நூலை பூதம் சேந்தனார் இயற்றியுள்ளார். வெண்பாவில் அமைந்துள்ள இந்நூல் 40 பாடல்களாய் அமைந்துள்ளது. நமக்கும் பிறருக்கும் எவை எவை இனியவை நன்மையும் தரும் என்பதை தெளிவுபட விளக்குகின்றது. வாழ்வு இனிமையாக அமைய இனியவை 40 எடுத்துரைக்கின்றது. அது மட்டும் இல்லாம சில நல்ல கருத்துக்களையும் முன்வைக்கிறது. பெற்றோர் இடும் கட்டளைகளை தட்டாத குழந்தைகள் அமைவது இன்மை தரும். அது மட்டும் இல்லாம மாணவன் குற்றம் செய்வதனாகவும், தினமும் கல்வி கற்பவனாகவும் அமைதல் மிக இனிமை தரும். தொழில் செய்பவன் சொந்தமாக ஏர் மாடு வைத்திருப்பது இனிமை தரும். செல்லும் இடங்கள் எல்லாம் நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் இனிமையை தரும் என்று சொல்லப்படுது. அப்படி என்ன பாட்டு, இவ்வளோ விஷயம் சொல்றது இல்லையா? இதெல்லாம் அவனுக்கு இனிமை தரும். ஒரு செயலை அவனுக்கு செஞ்சான் அப்படின்னா அது அவனுக்கு இனிமை தரும் அப்படிங்கிற விஷயத்த அங்க புலப்படுத்துது. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. ஏவாது மாறா இளம் கிழமை முன் இனிதே, நாளும் நவை போகன் கற்றல் மிக இனிதே. அதாவது ஒருவன் நல்ல கல்வியை கற்றிருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு இனிது. சரிங்களா? அந்த கல்விய மத்தவனுக்கு சொல்லி தரான் இல்லையா? அது ரொம்ப அருமையான இனிது. அப்ப நல்ல விஷயங்கள் யாருக்கெல்லாம் எதெல்லாம் சொல்லி தர்றாங்களோ அது இனிமை தரும் அப்படின்றாங்க. இனிமை தரும். ஒரு மாணவன் நல்ல கல்வியை கத்திருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு இனிது. ஒரு உழவன் நல்ல உழவு மாட்டையும் நல்ல ஏர்கலப்பையும் வச்சிருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு இனிது. சில பேர் ஒரு 10 உயிரை காப்பாத்துறான், அவனுக்கு அப்புறம் அன்னைக்கு அவனுக்கு இனிது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு இனிதாக அமையணும் அப்படின்னா அவன் நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்றான். ஒருத்தன் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் அந்த குடும்பத்துக்கு இனிது, அவனுக்கு இனிது. இதுதான் அங்க சொல்றாங்க, புலப்படுத்துறாங்க. என்ன படுத்துறாங்கன்னா, ஏவாது மாறா இளம் கிழாமை முன் இனிதே. அதாவது முதுமை மாறாம இருக்கணும் அப்படின்னா அவன் ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு அது இனிது. இப்படி ஒவ்வொரு பாட்டையும் இனிதாக கருதக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க. இப்ப நெல்லுக்கு நெல்லு நீர் இறைக்கிறோம் இல்லையா? அந்த நெல்லுக்கு இறைக்கிற நீர் நெல்லுக்கு மட்டும் போறதில்ல, அந்த புல்லுக்கும் போகுது. அப்ப என்ன இனிது அப்படின்னா, இந்த உலகம் இயற்கை காக்கப்படுது அப்படிங்கிறது இனிது. அப்ப இந்த உலகத்துல எல்லா நன்மையும் தீமையும் இருக்கு. அதுல நன்மைகள் அழகா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நன்மைகள்லாம் ஒட்டுமொத்தமா சேரும்போது அது இனிதாக அமைகிறது. சரிங்களா? ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரை பத்தி பெருமையா பேசுறோம் இல்லையா? இப்ப எத்தனை பேர் இறக்குறாங்க. ஆனா குறிப்பா அவரை ஒரு குறிப்பிட்டவங்களை மட்டும் நம்ம பேசுவோம். ஏன்? அவர் செய்த நல்லதை மட்டும் நம்ம இனிதாக பார்க்கிறோம், இனிதா மட்டும் பேசுறோம், இனிதா பழகுறோம். இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் காமராஜர் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். காமராஜர் இன்னைக்கு இல்லாம இருந்தா கூட அவரை பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா? என்ன விஷயம்? அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நல்லது, அதான் அவருக்கு இனிது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும்
ஒவ்வொரு நேரங்கள்லையும் நம்முடைய காலங்கள் நல்லா அருமையாக போகணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இனிமையாக வாழணும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த இனிமையோடு காணப்படணும் அப்படின்ற விஷயத்தையும் புலப்படுத்துகிறாங்க. அப்போ அதனால தான் இனியவை 40. அப்போ ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு இனிமையான நல்ல செய்தியோடு முடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு அமையும். அதான் சொல்கிறாங்க இனியவை 40 அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.